அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 25/2/2025, துவாதசி திதி நண்பகல் 12:48 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி, உத்திராடம் நட்சத்திரம் மாலை 6:29 வரை. அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் மந்த யோகம் மாலை 6:29 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன் புதனுடன் சனி பகவான், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? யாகசாலை அமைக்க, மின்சார சாதனங்கள் வாங்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, கதிரறுக்க, சமையல் வாயு இணைப்பு பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனம் பலவீனமாக இருந்தால் சூழ்நிலை ஒரு பிரச்சனையாக இருக்கும். மனம் சமநிலையாக இருந்தால் சூழ்நிலை ஒரு சவாலானதாக இருக்கும். மனமானது வலுவானதாக இருந்தால் சூழ்நிலை ஒரு வாய்ப்பாக மாறும். ஆமாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசு தாங்க. நம்ம மனசு வலுவாக இருந்துட்டா எவ்வளோ பெரிய சவாலாக இருந்தாலும் அதில் நாம் ஜெயிச்சிட முடியுங்க. அதனால தாங்க எது நடந்தாலும் மனம் தளராமல் உறுதியான மனதுடன் போராடி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடுங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு தாங்க முதல் மரியாதை இன்னைக்கு. அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று இன்னைக்கு நீங்கள் நடத்துவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இன்னைக்கு செல்வாக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. பெரிய பொறுப்புகள் பதவிகளுக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதத்தில் லாபகரமாக முடியும். சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. அதே மாதிரி நவீன வசதிகளுடன் கூடிய வீடு நீங்கள் கட்டுவீங்க. அதே மாதிரி நவீன வசதி கொண்ட வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் தரும். உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி புகழ் கௌரவம் எல்லாம் கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வரப்போகும் வாழ்வை தடுக்கவும் முடியாது. இதுவரை நாம் அனுபவித்த அந்த அனுபவங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை கடக்க உதவும். ஆமாங்க, ஏதேதோ புத்தகங்கள் நம்ம படிக்கலாம், ஏதேதோ அறிவுரைகள்லாம் நம்ம கேட்கலாம். ஆனால் நாம் அனுபவித்து பட்ட அறிவு இருக்கு இல்லைங்களா, கற்றுக்கிட்ட அறிவு இருக்கு இல்லைங்களா, அந்த அனுபவ அறிவு தாங்க நமக்கு வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும்.
எல்லார்கிட்டேருந்து நீங்கள் வித்தியாசப்படுறதுக்கு காரணமே அனுபவ அறிவால் தாங்க. எல்லா துன்பங்களையும் அனுபவ அறிவால் விரட்டி அடித்து ஆனந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் மகிழ்ச்சி உண்டுங்க. ஆனால் செலவுகள் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுதுங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் எடுத்து வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளார ஏதாவது ஒரு செலவு வந்து அடிச்சுக்கிட்டு போகுதேன்னு நீங்கள் சில நேரங்கள் நினைப்பீங்க. அடுத்தடுத்து யாராவது ஒருத்தவங்களுக்கு குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வந்துக்கிட்டே இருக்குது, வீட்டை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. டாக்டரை கூட மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு கூட சில நேரங்களில் யோசிப்பீங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அறிமுகம் ஆகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. விருந்தினர் வருகையால் வீடு கலகலப்பாக மாறுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெற்றோருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்கள் அதை அடைவதில் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாமே தீரும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே விலகும். எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷம் உண்டு. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருந்துருக்கும், டென்ஷனும் இருக்கும். அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெறும் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, சம்மட்டியின் கடைசி அடியால் கல் உடைகிறது என்றால் முதலில் அடிக்கப்பட்ட அடிகளெல்லாம் வீணானவை அல்ல. அதுபோல வெற்றி என்பது தொடர் முயற்சியால் வருவதாகும். ஆமாங்க, தொடர் முயற்சியில் தாங்க வெற்றி அடைய முடியும். ஏதோ ஒரு முறை அப்படியே கிளம்பி போய் நம்ம முயற்சி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியாதுங்க. விடாமுயற்சி தொடாமுயற்சியால் வெற்றியை பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கணுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே பலம் தரக்கூடிய வகையில் இன்றைய தினத்தில் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். விருந்தினர்கள் வருகையால் வீடு ஒரு பக்கம் களைகட்டுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் பெரிய லாபம் இருக்காதுங்க. இருந்தாலும் போட்டிகளையும் தாண்டி கொஞ்சம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்லது நடக்கும். ஆனால் வேலை சுமை இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு வெள்ளரிக்காய் அல்லது அதாவது நெல்லிக்காய் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, விதிக்கப்பட்டது என்று எதுவும் இல்லை, எல்லாம் நம் செயலால் விளைவிக்கப்பட்டவையே ஆகும் அப்படின்னு வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த சின்ன சின்ன குறைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அதே மாதிரி மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அதெல்லாமே தீருங்க. சின்னதாக ஒரு தைரியம் எட்டி பார்க்குங்க. எல்லாத்தையும் நாம் சமாளிச்சிட முடியும், நாம் பார்க்காத என்ன இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. வீட்டில் அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரைச்சல்கள் இருந்துருக்கும், அதை பொருட்படுத்தாமல் விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே போல் பழைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களாம் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. செவ்வாய் பலவீனமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா உடனுக்குடன் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கிறதுனால கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் வக்கீல்கிட்ட கொஞ்சம் கேட்குறது நல்லதுங்க. ஞாபக மறதியால் சில நேரங்களில் சில விஷயங்களில் நீங்கள் கோட்டை விட்டுறக்கூடாது, கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, லாபம் இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. மேலதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க. கூட வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் முரண்டு பிடிப்பாங்க, அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, என் குணம் என் எதிரில் இருப்பவரின் குணத்தை பொறுத்தது. ஆமாங்க, எதிர்த்தாவில் யார் இருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாறுவேன். சும்மா நான் அப்படியே எல்லாரும் சொல்கிறதையும் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்க முடியாது. சவாலானவங்க எதிர்த்தாப்பில் வந்தால் நானும் சவால் கொடுக்குறவங்களாக இருப்பேன். சமாதானத்தை விரும்புகிறவங்களாக வந்தால் நானும் சமாதானத்தை விரும்புவேன். அப்போ எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்கள பொறுத்து என்னுடைய மனநிலையும் குணநிலையும் மாறுங்கிறத உண்மையை உணர்ந்து கொண்டு உண்மையை சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கொஞ்சம் கைக்கு வரும். எதிர்த்தவங்கள்லாம் கொஞ்சம் ஆதரவாக பேச ஆரம்பிப்பாங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்களாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சூரியன் புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு மூலமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அரசாங்க விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால லேசாக பல்வலி காது வலி இதெல்லாம் வரக்கூடும். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உயரதிகாரிகள் உங்களை கூப்பிட்டு ஏதாவது பாராட்டி பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்களை தரும் நாளாக, யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, நீ வாடி நின்றபோது உன்னை தேடி வந்த உதவியர்களை என்றைக்கும் மறக்காதே. அதே போல் நீ தேடி சென்று உதவி கேட்டும்
உனக்கு உதவாதவர்களையும் என்றைக்கும் மறக்காதே. ஆமாங்க, நல்லது அல்லது ரெண்டையுமே என்றைக்குமே நீங்கள் மறக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நல்லது செய்தவர்களை உங்கள் நாடி நரம்புகளிலெல்லாம் வைத்து வணங்கக்கூடிய நன்றி மறவாத செல்வத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தாலும் ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருக்குது, பண கஷ்டமும் கூடவே சேர்ந்துருச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சந்தோஷ செய்திகளையும் இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகமாகிய செவ்வாய் 10வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால இதுவரைக்கும் முடிக்க முடியாத சில வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியுங்க. இதுவரைக்கும் செய்யணும்னு எதிர்பார்த்த சில காரியங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி சாதகமாக முடியுங்க. சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பழைய கடனை பைசல் பண்ணிவிட்டு குறைஞ்ச வண்டிக்கு புது கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. போட்டிகளையும் தாண்டி நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. வாடகையை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. நாம் சொந்தமாக ஒரு இடம் பார்த்து அதில் நாம் ஒரு கடையை ஏன் கட்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நம் சமூகத்தில் ஏனென்று கேட்டால் ஏமாளி, ஆம் என்று சொன்னால் அறிவாளி. ஆமாங்க, சில அதிகார வர்க்கங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் நாம் ரொம்ப சரி அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை அறிவாளி புத்திசாலின்னு ஆராட்டுவாங்க, பாராட்டுவாங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு நாம் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் அவங்க வேறு மாதிரி நம்மளை விமர்சிப்பாங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், இருக்கிறது என்னவோ அதை நான் சொல்லிடுறேன்னு சொல்லி எங்கும் எப்போதும் உள்மனசு சொல்வதை உறக்கச் சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மன திருப்தியை உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராகோட இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு அறிமுகமாகிறவங்கள நம்பாதீங்க. குறுக்கு வழியில் ஏதாவது பணம் சம்பாரித்து தரேன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதையும் கேட்டுக்காதீங்க. அங்கீகாரம் இல்லாத நிதி நிறுவனங்களில் நீங்கள் பணம் கட்டி ஏமாறாதீங்க. அதே போல் இந்த சீட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் போய் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்ச காசை விட்டுறாதீங்க. எல்லா வகையிலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு புது கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாழக்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள புண்ணிய ஸ்தலங்கள், அதுக்கடுத்து ஜீவ சமாதிகள், சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள், இதெல்லாம் நீங்கள் போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் அவங்களாலேயும் நமக்கு செலவு தான் வருதே தவிர ஒன்றும் பெருசாக அவங்களால உதவி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பாங்க.
இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். ஆனால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தான் நிறைய மாற்றங்களை அள்ளி கொடுக்கும், மறந்து விடாதீர்கள். ஆமாங்க, இயல்பாக வாழ்க்கையில் மாற்றம் வர்றது வேறு, நாம் எடுக்கிற முடிவால் வரக்கூடிய மாற்றம் வேறு. அதனால தாங்க நெருக்கடியான நேரத்தில் கூட சரியான முடிவுகள் எடுக்க தெரிந்த சமயோஜித புத்திக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சவால்களில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. முடியாமல் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையில் சில நேரங்களில் சலசலப்புகள் இருந்தாலும் சங்கடங்கள்லேருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் மேலே இருக்கிற போட்டி பொறாமையில் உங்களை பற்றி யாராவது தவறாக மேலதிகாரிகள்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா நேரத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு முன்னால் சிரித்து பேசிட்டு அப்புறம் உங்கள் முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி திரிச்சு பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அதனால் அவங்கக்கிட்டேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். சுக்கிரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செலவுகள் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டு, பணவரவும் உண்டுங்க. இன்றைய தினம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மறக்க முடியாத வலியை நம்மால் வெறுக்க முடியாத ஒருவரால் தான் தர முடியும். ஆமாங்க, கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, நமக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க, நம்மக்கிட்ட உருக்கமாக பேசி பழகக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தாங்க நமக்கு சில நேரங்களில் சில இழப்புகளை உண்டாக்கிடுறாங்க. அதனால தாங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் எல்லார்கிட்டையுமே நம்ம ஒரு இடைவெளி விட்டு பழகுவோம். தாயா பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறன்னு சொல்லியிருக்காங்கல்ல, சும்மாவா சொல்லியிருக்காங்க? இது மாதிரிலாம் ஆயிடுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்காங்கன்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் இடைவெளி விட்டு யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சிக்கல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மனக்குழப்பங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். கோபமும் விலக ஆரம்பிக்குங்க. சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த போட்டி மனப்பான்மை அதெல்லாம் கொஞ்சம் விலக ஆரம்பிக்குங்க. ஒருவரைக்கொருவர் புரிந்து கொள்ளுதல், அனுசரித்து போகிறது அதெல்லாம் ஒன்றொன்றாக நடக்க ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே விற்று தீருங்க. புது சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு
நல்ல பேர் இருக்குங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த வேலை சுமை அதிலேருந்து நீங்கள் விடுபட்டு இன்றைக்கி முக்கியமான வேலைகளெல்லாம் சுறுசுறுப்பாக செயல்பட்டு முடித்து காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் முன்கோபம் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான பதில் மௌனம். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதில் புன்னகை. ஆமாங்க, சில இடங்களில் நீங்கள் மௌனமாக இருந்துருவீங்க. சில கேள்விகளுக்கு புன்னகையை மட்டுமே பதிலாக தந்துவிட்டு ஓடிக்கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்போதும் சமய சந்தர்ப்ப சூழ்நிலையை தெரிந்து கொண்டு சாதுரியமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் மாலை 6:30 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் மாலை 6:30 பிறகு திருவோணம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் சோர்வு களைப்பு வர ஆரம்பிக்குங்க. முன்கோபத்தால் யாரையுமே முறைத்து கொள்ள வேண்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சில நேரங்களில் கொஞ்சம் கடுகடுன்னு நீங்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிடுன்னு நீங்கள் எரிஞ்சு விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்று மொழிக்காரர்கள், வேற்று இனத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, துன்பத்தை சந்தித்தால்தான் பொறுமைக்கு வழி தெரியும். அதே போல் அவமானங்களை சந்தித்தால்தான் மன உறுதிக்கு வழி தெரியும். தோல்வியை சந்தித்தால்தான் வெற்றிக்கு வழி தெரியும். ஆமாங்க, வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு மிதிப்பட்டு வந்தவங்க நீங்கள் தாங்க. எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்துட்டீங்க. அதனால்தான் இப்போ எதை பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியறதில்ல, புதுசாகவும் தெரியறதில்ல. யாராவது உங்களை எதிர்த்து ஏதாவது சவால் விட்டாங்கன்னா மனசுக்குள்ளே நீங்கள் சிரிச்சுப்பீங்க. இது மாதிரி நான் எத்தனை பார்த்துருக்கேன், என்கிட்ட வந்து இதெல்லாமா அப்படின்னு. எங்கும் எப்பொழுதும் தைரியசாலியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. வழக்கம் போல் செலவு தான் இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவு பணவரவு இருக்குதுங்க. சுக்கிரன் நல்லா இருக்கிறாருங்க. அதனால் சொல்லிக்கிற அளவுக்கு திடீர் பணவரவு உண்டு. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன், சனி பகவான், புதன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் இளநீர் குடிக்கலாம். அதே மாதிரி வெள்ளரிக்காய் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எடுத்துக்கலாம். முடிந்த அளவுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய காய்கனிகள் அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால
புளி, உப்பு இந்த 2யும் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி கசப்பு, துவர்ப்பு தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். புது பொறுப்புகளை ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. 7 சனி இருக்கிறதுனால சில நேரங்களில் கை கால் வலி இருக்கும். அதனால் வாயு பதார்த்தங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உடலை வளமாக்க நிகழ்காலத்தில் நடக்க பழகு. மனதை வளமாக்க கடந்த காலத்தை கடக்க பழகு. ஆமாங்க, இப்போ நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறம்போது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கும்போது தினந்தோறும் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம்னா கடந்த காலத்தில் நடந்த சில சோகங்களை கடந்து வந்துடுறது நல்லது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வருங்கால சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆழ்ந்த தூக்கமே இல்லையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சின்ன சின்ன மூச்சு பயிற்சி இப்போ உங்களுக்கு தேவைப்படுதுங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்துக்குரிய கிரகம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸு உங்களுக்கு லாபகரமாக வெற்றிகரமாக இருக்கும். அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி புது வேலையாட்களும் வேலைக்கு வந்து சேருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலேயும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 7 சனி இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்குது. கடன் பிரச்சனையும் அதிகமாயிட்டே இருக்கே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6:30 மணிக்கு பிறகு மகிழ்ச்சி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. பிறந்த உடனேயே அவங்க அப்பா இறந்துடுறாரு. அதை பார்த்து சோகமடைந்த அந்த குழந்தையோட அம்மா அவங்களும் கணவர் இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு உடனே இறந்து போயிடுறாங்க. அந்த குழந்தையை ஒரு மகரிஷிட்ட கொடுத்து வளர்க்க சொல்கிறாங்க. அந்த மகரிஷி நான் எப்படி வளர்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆண் துறவி ஒரு பெண் துறவி வராங்க. அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுறாரு. குழந்தைக்கு 14 வயசு ஆகும் பொழுது, சிறுவனாக அவர் ஆகும் பொழுது அந்த வளர்ப்பு தந்தை அவரும் இறந்துடுறாரு. இப்படி வரிசையாக எல்லாருமே இறந்துக்கிட்டே வரும் பொழுது என்ன இப்படிலாம் நடக்குதுன்னு அந்த குழந்தை சிறுவன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வாழ்க்கை என்ன, உலகம்னா என்ன, உயிர்னா என்ன, பிறப்புனா என்ன, பரம்பொருள்னா என்ன அப்படின்னு அவர் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. யோசிக்க ஆரம்பித்த உடனேயே அங்கே இருக்க தோணலை. உடனே அவங்க வளர்ப்பு தாயோட காலடியில் விழுந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில் கிளம்புறாரு. கோவிலாக அப்படியே சுற்றிக்கிட்டே வர்றாரு.
பல இடங்களில் வந்து சுற்றிட்டு அப்படியே வரும்பொழுது ஒரு ஊர், அழகான ஒரு ஊர் தெரியுது. அந்த ஊரில் வந்து ஒரு திண்ணை, ஒரு வீடு. அந்த வீட்டு திண்ணையில் நைட்டு படுத்து தூங்கிடுறாரு. காலையில் அந்த வீட்டம்மா வந்து வீட்டை திறக்கும் பொழுது ஒரு சிறுவன் படுத்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி, நீ யாருப்பா, எந்த ஊர் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நான் அது மாதிரி வந்திருக்கேன், அதை முழுமையாக சொல்லலை, எனக்கு யாரும் இல்லை, நான் அனாதை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா வந்து, எனக்கு நிறைய மாடெல்லாம் இருக்குது, அதை நீ வளர்த்து கொண்டு வா, உனக்கு வந்து நான் வந்து சாப்பாடெல்லாம் போடுறேன், நீ இங்கேயே தங்கிக்கோ, வசதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த சிறுவனை வந்து, அதனால் என்னாச்சு, மாடு மேய்க்கிறது தானே நான் பண்ணுறேன், அந்த கிருஷ்ணரே வந்து மாடு மேய்க்கலையா, அந்த கண்ணனே வந்து மாடு மேய்க்கலையா, நான் மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடுகளெல்லாம் வந்து அழைச்சிட்டு மேய்க்க போகிறாரு. தினசரி அவர் மேய்க்கிறாரு. மாடுகள் மேய்க்கிறதுக்கு அந்த மேய்ச்சல் நிலம் இருக்கு இல்லைங்களா, அதை சுற்றி அப்படியே ஒரு வட்டம் இடுறாரு. ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளார அந்த மாடெல்லாம் வந்து மேயும். அந்த அவர் வரைந்த வட்டத்தை தாண்டி மாடு எதுவும் வெளில போகாது. ஒரு நாள் வந்து இந்த மாடுகளை வந்து அடித்து சாப்பிட்றதுக்காக புலி வந்து முயற்சி பண்ணுது. ஆனால் இவர் வரைந்த அந்த வட்டம் இருக்கு இல்லைங்களா, அதை தாண்டி அதுக்குள்ளார புலி வர முடியல. ஏன்னா அது பெரிய அனலாக அந்த புலி மேலே அந்த வட்டத்திலேருந்து அனல் பரவுது. அந்த புலி அதை தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி போகுது. இதெல்லாம் அந்த மாடு மேய்க்கும் இந்த சிறுவனுடைய சக்தியை மற்ற மாடு மேய்க்கும் சிறுவரெல்லாம் பார்த்துட்டு போய் அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. உடனே, அப்பா நீ பெரிய சக்தி வாய்ந்தவனாக இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா காலடியில் வந்து விடுறாங்க. இந்த மகான் வந்து, இந்த சிறுவன் வந்து மகானாக மாறுகிறார். எப்படின்னா, இந்த மாடு மேய்ஞ்சின்னு இருக்கும் பொழுது இவர் வந்து பனை ஓலையெல்லாம் வந்து பறித்து அதில் வந்து முள் இருக்கு இல்லைங்களா, அந்த முள்ளால் வந்து அந்த பனை ஓலையில் வந்து எழுதுகிறார். வருங்காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஏகப்பட்ட பாடல்கள் எழுத ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 14,000 கவிகள் அந்த ஓலைச்சுவடியில் வந்து அவர் அழகாக வந்து எழுதுகிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா, புண்ணிய நதிகள் எல்லாம் வற்றி போகும் அப்படிங்கிறார். கங்கையாக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் புண்ணிய நதிகள் எல்லாம் வற்றி போகும், கடலெல்லாம் பொங்கி வந்து நகரத்துக்குள்ளார வந்து உள்ள வரும், ஆண் பெண் இருபாலரிடமும் ஒழுக்கம் இருக்காது, அதே மாதிரி வந்து நாட்டை ஆள்றவர்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து பெண்கள் தான் சூப்பர் பவரோடு இருப்பாங்க, அதுக்கடுத்து வந்து கோரக்கியா அப்படிங்கிற ஒரு காற்று இந்தியாவின் வடகிழக்கு திசையிலேருந்து வீசி பெரிய நோய் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த கோரக்கியாங்கிறது தான் நாம் வந்து கொரோனாவாக வந்து பரவி இருக்குங்கிறதையும் உணர முடியுது. அதே மாதிரி மனிதர்களால் உருவாக்கப்படும் அந்த ரோபோட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் சண்டை பிடிக்கும். நாடுகளுக்கிடையே சண்டை நடக்கும்போது மனிதர்கள் சண்டை பிடிக்க மாட்டாங்க, ரோபோக்கள் சண்டை பிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மகானுடைய பேர் வந்து ஸ்ரீ வீரபிரமேந்திரர் அப்படிங்கிற மகான். இவங்க வந்து பொற்கொள்ளர் சமூகத்தை சேர்ந்தவங்க. இருந்தாலும் மதம், இனம், நாடு கடந்து இவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் காலஞானம் அப்படிங்கிற நூலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஏகப்பட்ட அதிசயங்கள், ஏகப்பட்ட சித்துக்கள் செய்த இந்த மகான் வந்து ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த மகானுடைய சக்தி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. நாஸ்ட்ரடாமஸ் சொன்னதை விட மிக அதிகமான துல்லியமான ப்ரிடிக்ஷன்ஸ் இந்த மகான் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இறந்த பிறகு என் மனைவி சுமங்கலியாக இருக்கட்டும்னு சொன்னார். அந்த அம்மா வந்து பூவும் பொட்டோடு இருந்தாங்க. ஆனால் அவங்க மகனே வந்து ஊர்க்காரங்கள்லாம் பழிக்கிறாங்க, அதனால் வந்து பூ பொட்டெல்லாம் எடுத்துரு, அப்பா தான் தவறிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜீவசமாதியை வந்து கடப்பாறையில் தோண்டும் போது இந்த வீரபிரமேந்திரர் அப்படியே தியான நிலையிலேயே அமர்ந்து சிரித்த வண்ணம் இருந்தார். அதை பார்த்து ஊரே அதிசயப்பட்டது. இன்றைக்கும் இந்த வீரபிரமேந்திர சுவாமிகள் வந்து தியான நிலையில் வந்து ஓம் நமச்சிவாய சொல்லிக்கொண்டு தியான நிலையிலேயே இருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். இவருக்கு வந்து பிரதான சீடராக சித்தையா அப்படிங்கிற ஒரு இஸ்லாமியர் தான் இவருடைய பிரதான சீடராக இருக்கிறார். வாழ்க்கை நிலையற்றது, அது மேலே எதுக்கு நீங்கள் பற்று வைக்கிறீங்க, அது மேலே பாசம் வைக்காதீங்க அப்படின்னு தான் அந்த மகான் வந்து ஸ்ரீ வீரபிரமேந்திர சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி பார்த்திங்கன்னா ஆந்திராவில் கடப்பா ரயில் நிலையத்திலேருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மகானுடைய ஜீவசமாதி எல்லாமே இருக்குது. இன்றைக்கும் போனோம்னா நமக்கு பவர் கிடைக்கும். நாளைக்கு மகா சிவராத்திரி நாளாகிய நாளைய
நாளில் கூட லட்சக்கணக்கான பக்த கோடிகள் இந்த ஜீவ சமாதிக்கெல்லாம் வருவாங்க. நாமும் இந்த ஜீவ சமாதிக்கு ஏதேனும் ஒரு முறை சென்று அந்த மகானிடமிருந்து கிடைக்கக்கூடிய மின்காந்த அலைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த மகானிடம் வரம் வாங்கி வாழ்வோம் வளமாக. நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஈசனுடைய திருவருளும் எல்லாம் வல்ல நந்தியம்பெருமானின் திருவருளும் முழுமையாக உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.